அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. துதிக்கிறோம். இருக்கிற இடங்களில் கண்கள் மூடி இந்த சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மோடு பேசும்படியா, தேவனை மத்தியில் பலத்த காரியங்களை செய்யும்படியா, தேவன் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியா தேவனுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அவர் மறவாமல் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன். கடந்த 7 மாத காலங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினவர். இந்த புதிய மாதத்தில், இந்த 8வது மாதத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா Hallelujah, 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 hallelujah. Ora baladara barashantaradara baladara manadari karabaladana juda barandaradari karamanadu karadara kantura virana daragadura bishakaradara. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவன் நல்லவராய், தேவன் நல்லவராய், தேவன் நல்லவராய், நம்மோடு கூட தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம துதிப்போமா? அப்பா, எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்திரு. எல்லா கொள்ளை நோய்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்தவரு உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே மலங்க துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஆமாப்பா, எங்களை மறவாமல் எங்களை நினைத்து எங்களை பாதுகாத்து நடத்த எங்க நல்ல தெய்வமே, இந்த மாதத்தின் முதல் நாளில உங்களோட சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்தி. சிறுவலின் தேவனாய் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். நீ தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன ஒரு வார்த்தை பிரகாரம் தீங்கி எங்களை அணுகாதபடி நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு உத்தரவருகிற தேவன் எங்களோடு இருக்கிறபடியா நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுநாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்தின் முதல் நாளிலும் அவருடைய சமூகத்தில் அவரை துதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடியா கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரிப்போம், கர்த்தர் நம்ம துதிப்போம். இந்த நாளை காணாத அநேகர் மரித்து போயிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து அவரை துதிக்கும்படியாய் அவர் ஆராதிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தபடியா கர்த்தர் நம்ம துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், செய்படுப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசும்படியாய் என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் நான் செபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு இடைப்பட்ட ஒரு வார்த்தை. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா.
கடந்த நாட்களில இந்த வார்த்தைகள் இந்த யோனா புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது எதற்காக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் தியானித்துக் கொண்டிருந்த வேளையில யோனா நினிவே பட்டணத்துக்கு போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சிசுக்கு போகும்படியாய் கப்பலேறி பிரயாணப்பட்டு போகும்போது கடலிலே ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பு நிமித்தமாய் யோனாவை விழுங்கும்படியாய் கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா இரவும் பகல் 3 நாள் இருந்த போது அதுக்கு பிற்பாடுதான் 1வது வசனம், அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 2:1 சொல்லப்படுகிறது. மீனின் வயிற்றில் இருக்கும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் யோனா. அதுக்கப்புறம் வசனம், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம மையப்படும். இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், நம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். நம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் சத்தத்தை கேட்கிறார். நம் நெருக்கத்தின் நேரத்துல நம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்துல அது மாத்திரமல்ல, சங்கீதம் 120:1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதக்காரன் இப்படியா சொல்கிறார், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். உத்தரவு அருளுகிற தேவன். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உத்தரவு அருளுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்துல இந்த மாதத்து முழுவதும் நம்ம செபிக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுக்க போகிறார். நீங்க உத்தரவோடு நீங்கள் செபிக்கும் போது, முழு மனதோட தேவனுடைய சமூகத்தில் நீங்க செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். நம்முடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நம்ம விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்தில் நம்ம யாரை நோக்கி அதிகமாய் கூப்பிடுகிறோம்? நம்முடைய தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா, அல்லது உலகத்தில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்களை நோக்கி நம்ம அவருடைய உதவிகளை நாடி நம்ம போய் கொண்டிருக்கிறோமா? ஆனா அவர்கள் வந்து அந்த நேரத்தில் மாத்திரம் நமக்கு ஒரு விடுதலையான காரியங்கள் கிடைக்கும். ஆனால் நம்முடைய நெருக்கத்திலே முழுமையாய் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லலாம். கர்த்தராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய நெருக்கத்துல அவர் நமக்கு பதில் கொடுப்பார். நம்ம நெருக்கத்தில் நிற்கும் போது, நெருக்கத்தின் சூழ்நிலையில் நிற்கும் போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பார். நமக்கு உத்தரவு கொடுத்து நம்ம விடுதலையாக்குவார். அது மாத்திரமல்ல, அந்த நெருக்கத்துல நமக்கு விடுதலையாக்குவதற்கு தேவனால் மாத்திரமே முடியும். உலகத்தில் உள்ள மனிதர்களால் முடியாது. நம்முடைய உறவினர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு தீர்வு கொடுக்க முடியும் என்றால் அது அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம்தான். ஆனால் நம்முடைய மிக்க நெருக்கத்தின் நேரத்துல நமக்கு உத்தரவு கொடுத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறது நம்முடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்படி நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அவர் நெருக்கத்தில் நின்றபோது கர்த்தரை கூப்பிட்டார். ஒரு 3 தேவ மனிதர்களை குறித்து நம்ம பார்த்து இந்த நாளில நம்முடைய நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு பழகிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். நான் சொல்லுகிற முதலாவது நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு முதலாவது யார் என்றால் மோசே நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். 2வது தானியேல் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட. அந்த எதற்காக கூப்பிட்டார்கள் என்று சொல்லி நம்ம தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது பேதுருவின் நெருக்கத்தில் இருக்கும் போது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சபையால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த 3 காரியங்களை, இந்த 3 தேவ மனிதர்களோட வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து, எந்த நெருக்கத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், எப்படி கர்த்தர் பதில் கொடுத்தார், எப்படி அற்புதமாய் அவர் உத்தரவு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம் கர்த்தரை மாத்திரம் முருக பிடித்து நம்ம செபிப்புகம் செயல்படுத்தும் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. முதலாவது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். என்ன நெருக்கம் என்று சொல்லி வாசிக்கும் போது யாத்திராகமம் புஸ்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். யாத்திராகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படும். கர்த்தர் மோசேயை நோக்கி கூப்பிடுகிறார். மோசே கர்த்தரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் அவருக்கு கொடுக்கிற பதில், கர்த்தர் மோசே, நீ என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன என்று சொல்லி. ஹல்லேலூயா. எதற்காக இந்த காரியம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, எகிப்திலே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசேயின் மூலமாய் வெளியே அழைத்து கொண்டு வருகிறார். வரும் வழியிலே அவர்கள் புறப்பட்டு வரும்போது வனாந்தரமான இடத்திலே வந்து கொண்டிருந்த சமயத்திலே அவர்கள் முன்பாக செங்கடல் நின்று கொண்டிருக்கிறது.
இதை அறிந்த பார்வோன் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொண்டிருந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை விட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி அவன் அறிந்த போது உடனே அவன் புறப்பட்டு வருகிறான். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களை பிடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எகிப்து ராஜா பார்வோன் அந்த இடத்துல கடந்து போகிறான். முன்பு செங்கடல், பின்பு பார்வோன் சென்ட்ரல் வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 10வது வசனம் சொல்லப்படுகிறது. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. எப்படியா நெருக்கம், அந்த நெருக்கத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இந்த பக்கம் செங்கடல் வனாந்தரமான இடம், அந்த பக்கம் பார்வோன் சேனை பின்தொடர்ந்து வருகிறது. இக்கட்டான சூழ்நிலை, இந்த நெருக்கத்தின் சூழ்நிலை இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, மோசேயையும் நோக்கி முறுமுறுக்கிறார்கள். எங்களுக்கு எகிப்திலே பிரேதக்குடி இல்லையா என்று சொல்லி, இங்கே வனாந்தரத்திலே சாகுபடி அழைத்துக் கொண்டு வந்தீரா என்று சொல்லி மோசேக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். அப்பொழுதுதான் மோசே சொல்லுகிறார் 13வது வசனத்திலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு விரோதமாக எகிப்தியர் எழுந்து வரலாம், பார்வோன் சேனை எழுந்து வரலாம், பொல்லாத காரியங்கள் எழுந்து வரலாம். ஆனாலும் பயப்படாமல் நீங்கள் உறுதியாய் கர்த்தரை பின்பற்றி கொண்டிருக்கும் போது சொல்லுகிறார், இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தினை இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ காண மாட்டாய். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தினை இனி உன் ஜீவிய நாள் முழுவதும் காண மாட்டாய் என்று சொல்லி மோசே அந்த இடத்துல சொல்கிறார். 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர் நெருக்கம், செங்கடல், பார்வோன் சேனை நடுவில் இஸ்ரவேல் கூட்டத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ட்ரலில் நிற்கிறார்கள். என்ன செய்வது நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் மோசே மூலியமாய் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தினை நீங்க காண மாட்டாய் என்று சொல்லி நீங்க சும்மா இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுக்கு பின்பாடு நடந்த காரியம் 19வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவருக்கு பின்னாக நடந்தார். அவர்கள் முன்னாயிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அல்லேலூயா. யாருக்கா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோன் சேனைக்கு நடுவுல மேகஸ்தம்பம் நின்றது, அக்னி ஸ்தம்பம் இந்த இடத்துல நின்றது. அவர்களை கிட்டி சேராதபடி கர்த்தர் அவர்களை தடுத்தார். என் ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கர்த்தர் நமக்கு நடுவே நின்று நம்மை பாதுகாப்பார். நம் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது. அல்லேலூயா. மோசே கூப்பிட்டார். எதற்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், தேவனை நோக்கி கூப்பிட்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிட்ட போது, என்னை நோக்கி முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல் என்று சொன்ன உடனே கர்த்தர் அந்த இடத்துல மோசேயை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த நேரத்துல மேகஸ்தம்பம் விலகி பின்னாக நின்றது. இஸ்ரவேல் புத்திரருக்கும் பார்வோன் சேனைக்கும் நடுவே மேகஸ்தம்பம் நின்றது. அவர்கள் கிட்டி சேராதபடி, பார்வோன் சேனை இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடி கர்த்தர் வேலி எடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பின்பாடு 20வது வசனம். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராமுழுதும் ஒன்று சேராதபடி அவைகள் நடுவே வந்தது. எகிப்திற்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பாருங்க, அந்த மேகம் விலகி எப்படியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமா இருந்துச்சு, எகிப்தின் சேனைக்கு அது அந்தகாரமாய் மேகமாய் காணப்பட்டது. நமக்கு விரோதமாய் யார் எழுப்பி வந்தாலும் அது நமக்கு தேவன் நடுவே நிற்கும் போது, நமக்கு முன்பாக நிற்கும் போது தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். மற்ற பொல்லாத காரியங்களுக்கு அது அந்தகாரமாய் இருக்கும். நம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். அதுக்கு பின்பாடு 24வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. அல்லேலூயா.
கர்த்தர் அந்த இடத்துல அற்புதத்தை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தர் பதிலை கொடுக்கிறார். தேவன் ஒரு அற்புதம் செய்தார். அவர்களுக்கு விலகி முன்பா நடந்து போன மேகஸ்தம்பம் விலகி பின்னாக நின்றது. எகிப்து சேனைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவே நின்றது. கர்த்தர் அவர்களை அந்த இடத்திலே பாதுகாத்தார். அந்த சேனையை கர்த்தர் முற்றிலுமே அழித்தார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். அவன் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவங்க நெருக்கம் வரும்போதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். நமக்கு ஒரு நெருக்கம் வந்துதான் அப்படி இல்லை. நாம் எப்பொழுதும் எக்காலத்திலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களா இருக்கும் போது நமக்கு ஒரு நெருக்கம் வராது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நெருக்கம் வந்த போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை உத்தரவு கொடுத்தார். நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி உத்தரவு கொடுத்தார். ஜலம் செங்கடல் ரெண்டாய் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனது போல செங்கடலை கடந்து போனார்கள். பின்பு வந்த பார்வோன் சேனையை கர்த்தர் அந்த கடல்களை மூழ்கடித்து, நீ சொன்ன அந்த கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். நீ காண்கிற எகிப்தினை நீ காண மாட்டாய் என்று சொல்லி, இன்று காண்கிற எகிப்தினை நீ காண மாட்டாய். கர்த்தர் அந்த ஜலத்தினாலே அந்த காலில் செங்கடலே அந்த ரதங்களை முற்றிலுமாய் கர்த்தர் முறியடி ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி அந்த எகிப்து சேனை முழுவதும் கர்த்தர் அடித்து போட்டார். அவர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். இரண்டாவதை குறித்து நம்ம பார்க்கும்போது தானியேலுக்கு வந்த நெருக்கம் என்று, தானியேலுடைய நெருக்கத்திலே கர்த்தர் நோக்கி, தானியேலுக்கு என்ன நெருக்கம் வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். அல்லேலூயா. எதற்காக தானியேலை கொலை செய்ய தேடினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இது நமக்கு தெரிந்திருந்தான். இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசும்படியா, அவர்கள் இக்கட்டு எப்படியா அவர்களை கொலை செய்யும்படியான நெருக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. தானியேலையும் அவருடைய தோழர்களையும் கொலை செய்யும்படியான நெருக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்ட போது எதற்காக இந்த அவசர பிரகடனம் என்று சொல்லி தானியேல் அந்த சேனையின் தளபதி அரியகோடியை கேட்ட போது அவன் இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்துகிறான். எதற்காக கொல்ல வேண்டும் என்று சொல்லி, அவன் எதற்காக கொலை செய்கிற தேடல் என்று சொல்லி அவனிடத்தில் கேட்ட போது சொல்லுறான். 2:1 சொல்லப்படுகிறது, நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் ராஜ்யம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய ஆவி கலங்கினது மாத்திரமல்ல, அவன் நித்திரை கலங்கி அவருடைய ஆவி கலங்கினது. சொப்பனத்தின் நிமித்தமாய் அவருடைய ஆவி கலங்கி நின்றது. என்னவா? அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கும்படியாக சகல அங்கு பாபிலோனில் இருக்கிற கல்தேய ஜோசியர் மற்ற எல்லாவற்றையும் அழைத்த போது அவரிடம் சொல்கிறார், நான் சொப்பனத்தை கண்டேன், இந்த சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. 2வது வசனம், அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைத்து சொன்னான். அவர்கள் வந்து ராஜசமூகத்திலே நின்றார்கள். சொப்பனத்தை தெரிவிக்கும்படி ஞானிகளை அழைக்கிறான். அது எப்படியா? நான் சொப்பனத்தை உனக்கு சொல்ல மாட்டேன், நீங்க எனக்கு சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி 4வது வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் பாருங்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். மற்ற பாஷையில சொன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் என்று சொல்லி அவர்கள் சீரிய பாஷையில சொல்லுகிறார்கள். அவங்க சொப்பனத்தை நீங்க சொல்லுங்க, அதனுடைய அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி. அதுக்கப்புறம் இது ஒரு வாக்குவாதமாய் நடந்து கொண்டிருக்கிற சமயத்துல அவன் நேபுகாத் நேச்சார் மீண்டும் சொல்லுகிறான், இது நீங்கள் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய சொப்பனத்திற்கு நீங்கள் பதில் சொல்லாதபடி காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி 9வது வசனம், காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டமான விசேஷத்தை சொல்லும்படிக்கு எத்தனை மணி இருக்கிறீர்கள்? நீங்கள் சொப்பனத்தை தெரிவிக்காமல் போனால் உங்கள் எல்லோருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி. ராஜா பாருங்க, அந்த கல்தையில் இருக்கிற அந்த ஜோசியர்களும் சூனியக்காரர் எல்லாத்தையும் நோக்கி சொல்றாரு, நீ எனக்கு சொப்பனத்தை சொல்லு, அதுக்கப்புறம் நீ அர்த்தத்தை எனக்கு சொல்லுவியான்னு சொல்லி போட்டு நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான். ஆனாலும் அந்த காரியத்திலே அவங்க அந்த கல்தையில் சொல்லுகிறார்கள். 10வது வசனம், கல்தே ராஜ சமூகத்தில் பிறகும் ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை.
ஆகையால் மகத்துவம் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரத்திலாவது ஜோசியின் இடத்திலாவது கல்தேர் இடத்தினால் கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜா சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத தேவனே தவிர இந்த சொப்பனத்தை அறிவிக்க ஒருவராலும் கூடாது என்று சொன்ன பொழுது கல்தேயர் தன்னுடைய வாயிலே சொல்லுகிறார்கள், இது மாம்சமா இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவன். அப்படி தேவன் மாம்சம் உள்ளவர். மாம்சம் இல்லாத தேவனிடத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் மாத்திரமே இந்த சொப்பனத்தை தெரிவிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொன்னபோது இது நிமித்தம் ராஜா மிகவும் கோபம் கொண்டு 12 வசனம், மகா உக்கரம் கோபம் கொண்டு பாபிலோனுக்கு எல்லா நாணிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். இதுதான் நடந்த காரியம். தானியேலுக்கு வந்த ஒரு காரியம் என்னவென்றால் இதுதான் மகிழ்ப்படுவதாக. தானியேலுக்கு வந்த காரியம் இதுதான். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தை எந்த தேவர்களாலும் எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜா சமூகத்தில் அதை அறிவித்தக்க ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மிகவும் கோபம் கொண்டு பாபிலோனுக்கு சகல நாணிகளை அழிக்கும்படியான கட்டளை பிறப்பிட்டான். இதுதான் அவர் தானியேலுக்கு வந்த ஒரு காரியம். இது நிமித்தமாய் எல்லோரும் அவர்களை கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்த போது தானியேல் அந்த இடத்துல பேசி எனக்கு தவணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவின் சமூகத்தில் கேட்கிறார். இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை 15வது வசனம், இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாக அரியேகுவினிடத்தில் கேட்டான். அப்பொழுது அரியேகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். அல்லேலூயா. தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். 16வது வசனத்திலே எனக்கு தவணை கொடுக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி தவணை கேட்கிறான். அதற்கு பிற்பாடு மறைபொருளை குறித்து தேவனை நோக்கி ஜெபிக்க தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற நாணிகளோடும் கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மிசாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும், பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அல்லேலூயா. தேவன் அந்த இக்கட்டு நேரத்திலே தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தானியேலுக்கு கர்த்தர் அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினார். 24வது வசனம், பின்பு தானியேல் பாபிலோன் நாணிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்ட அரியேகுவினிடத்தில் போய், பாபிலோனின் நாணிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்துக் கொண்டு போம், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அல்லேலூயா. அந்த அழிக்கும்படியா கட்டளை கொடுத்த அரியேகுவிடத்துல சொல்கிறார், நீ ஞானிகளை அழிக்க வேண்டாம், பாபிலோனில் இருக்கிற ஞானிகளை அழிக்க வேண்டாம், என்னை ராஜாவின் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அந்த இடத்துல ராஜாவின் சமூகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறான். ராஜாவின் சமூகத்தில் அழைத்து கொண்டு போன போது தானியேல் ராஜா கண்ட அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தெளிவா எடுத்து கொடுக்கிறார். எடுத்து உரைத்த பின்பு நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறார். 46வது வசனம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபகாட்டம் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கும் தேவனும் ராஜாக்களுக்கும் ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. தானியேலுக்கு ஒரு நெருக்கம். என்ன நெருக்கம் என்றால், தானியேலை கொலை செய்யும்படியாய் அவனுடைய தோழர்களையும் கொலை செய்யும்படியாய் பாபிலோன் நாணிகளை அழிக்கும்படியா ராஜா கட்டளை பிறப்பிட்டது. எதற்காக என்றால் சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த நெருக்கத்தின் நேரத்திலே தானியேல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். சொப்பனத்தையும் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் உத்தரவு கொடுத்து தானியேலை
கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய நெருக்கத்திலே நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களா இருக்க வேண்டும். கூப்பிடும் போதுதான் தேவன் நம்ம உத்தரவு கொடுப்பார். நம்ம அமைதியா இருக்க முடியாது. நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம அமைதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவரை நோக்கி கூப்பிட்டால் மாத்திரமே அவர் நமக்கு உத்தரவு கொடுப்பார். என் நெருக்கமா இருக்குது, நான் யாரை கூப்பிடுவேன், யாரை எனக்கு வருவான் என்று சொல்லி நீங்க எதையும் நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க ஒருவரை மாத்திரம் கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நம்ம குறித்து பார்க்கும்போது பேதுருக்கு ஒரு நெருக்கம் வருது. என்ன நெருக்கம் என்றால், பேதுருக்கு நெருக்கம் வந்த போது பேதுரு கர்த்தரை நோக்கி கூப்பிடல, சபையார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளில் அவன் வசமாக ஒப்புவித்தார். அல்லேலூயா. பேதுரு ஒரு நெருக்கத்தில் இருக்கிறார். என்ன நெருக்கமாம்? சிறைச்சாலையில் இருக்கிறார். எதற்காக பேதுருவை சிறைச்சாலையிலே பிடித்து போடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரன் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று கண்டு பேதுருவை பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்படி நாட்களா இருந்தது. அல்லேலூயா. இப்படியா யோவானுடைய சகோதரர் யாக்கோபை கொலை செய்தது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது சொல்லி பேதுருவையும் கொலை செய்யும்படியாய் அவர்கள் பின்தொடர்ந்தான். அது பின்தொடர்ந்து அவரை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டிருந்த சமயத்திலே 5வது வசனம் இப்படியா சொல்லப்படுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் நெருக்கத்திலே இருக்கிறான். ஒரு தேவ மனிதர் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க கேள்விப்பட்டான். சபையாய் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அந்த நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். சபையாய் ஒன்று கூடி தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். அவர் நெருக்கம் மாறும். அன்பு தேவஜனமே, ஒரு ஊழியக்காரருக்கு ஏதோ ஒரு கஷ்டமா, ஊழியக்காரர் நெருக்கமா, சபையாய் ஒன்று கூடி நீங்க ஜெபிக்கும் போது பேதுருவை கர்த்தர் எப்படி பாதுகாத்தாரோ அதே போல நம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாத்து நடத்துகிறதுக்கு தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அருகே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. சபையார் ஜெபித்த உடனே கர்த்தர் உத்தரவு கொடுக்கிறார். தேவதூதன் கடந்து வந்து பேதுருவை தேவதூதன் விடுவிக்கிறான். விடுவித்து அழைத்து வருகிறார். 11வது வசனம், பேதுரு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அது வரைக்கும் நம்மளுக்கு சொப்பனம் காண்கிற மாதிரி தான் இருந்துச்சு பேதுருவுக்கு. அது தெளிவு வந்த போதுதான் சொல்றான், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. விடுதலை ஆனதுக்கு அப்புறமும் 12வது வசனம், அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. சபையார் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அவர்கள் நெருக்கம் மாறினது. பேதுருடைய நெருக்கம் மாறினது. சபை ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களிலே சபை கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி சபையார் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரர்கள் குடும்பக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் எழுப்பியிருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் ஒன்றுமெல்லாம் நிர்மூலமாகும்படியே கர்த்தர் நமக்கு நடுவே நின்று கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது பின்பாடு அவன் வீட்டுக்கு வந்த பின்பாடு அந்த இடத்துல ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். 22வது வசனம், 21வது, குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் சொல்ல, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தர் அடித்தார். கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுபொழுத்து இறந்தான். ஹல்லேலூயா. ஏரோது ராஜா தேவனுக்கு மகிமை செலுத்தவில்லை. அவன் பிரசங்கம் பண்ணினான், அது தேவ சத்தம் என்று சொல்லி ஆர்ப்பரித்த உடனே கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி கர்த்தர் உடனே உத்தரவு கொடுக்கிறார். தீர்வு அந்த இடத்தில் வருது. ஏரோது புழுபொழுத்து இறந்தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, 3 காரியங்களை குறித்து நாம் 3 தேவ மனிதர்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அவர் நெருக்கத்தில் எப்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லி, அவர்கள் எப்படி கர்த்தர் உத்தரவு கொடுத்து அற்புதமாய் அவர்கள் நடத்தினார் என்று சொல்லி. மோசே,
இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவில் இருக்கிற செங்கடல் பார்வோன் சேனைக்கு முன்பாக நிற்கிறார்கள். கர்த்தர் உத்தரவு கொடுத்தார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி. அதே போல தானியேலையும் அவனுடைய தோழர்களை மலிக்கும் கொலை செய்யும்படி பிரதான தலைவன் தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். அந்த சொப்பனத்துக்கு உண்டான மறைப்பொருள் அது அர்த்தத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அதே போல பேதுருவுடைய நெருக்கம் சிறைச்சாலையில் அடுத்த நாள் காலையில் பேதுருக்கு மரணம் தான். ஏன்னா யோவானுடைய யாக்கோபை கொண்டது போல பேதுரையும் கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அதை அறிந்த சபையார் ஒன்று கூடி தேவனுடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பேதுரு நெருக்கம் மாறினது. கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அது விரோதமாக கிரியை செய்த ஏரோது ராஜாவை கர்த்தர் அடித்தார், கொழுத்து இறந்தார். அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவதாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி இந்த சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா? அல்லேலூயா. ஒரடலவர சங்கராதரவனா, நான் அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். யோனா சொல்லுகிறான், என்னுடைய நெருக்கத்தில் மீன் வயிற்றில் இருக்கும்போது நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு கொடுத்தான். அன்பு தேவ ஜனமே, நீ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி கவலைப்படாதே. நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்பட்ட என்னோட வேலை ஸ்தலத்தில் நான் நெருக்கப்படுகிறேன், நான் போகிற இடங்களில் நான் நெருக்கப்படுகிறேன், என் குடும்பத்தினால் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி நீ கவலைப்படாதே. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். நீ வேலை செய்கிற இடத்துல நெருக்கமா, உன் குடும்பத்தில் உனக்கு நெருக்கமா, இந்த நெருக்கத்தின் ஒரு நெருக்கி கொண்டு இருக்கிறார்களா? நீ கவலைப்படாத. இப்போது நீ முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். அவர் நமக்கு உத்தரவு அருளுகிறது. நெருக்கத்தில் நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு உத்தரவு அருளுகிறது. நம்ம ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரப்படுத்த நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் புதிய நாளில தகப்பனே நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாய் கர்த்தர் நிறைகளை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளில்லாத சொன்ன வார்த்தை பிரகாரமாய் தகப்பனே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற தகப்பனே உறவினர்களால் குடும்பத்தினால் தகப்பனே வேலை ஸ்தலத்தில் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உலகத்தில் விடுதலையாக்குங்க. கூப்பிடு நோக்கி கூப்பிடும்போது கர்த்தரை விடுதலையாக்கி நீரை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமூகத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டும் எங்களுடைய தேசத்திலே லாக்டவுன் தகப்பனே, தமிழ்நாட்டிலே தகப்பனே லாக்டவுன் வராதபடி கர்த்தர் இந்த வைரஸ் முற்றிலும் ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாகும்படியாக அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். டெல்டா பிளஸ் சொல்லி அநேக வைரஸ் தகப்பனை பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எங்கள் தமிழ்நாட்டை ரத்த கோட்டைகளாய் தகப்பனை, எங்கள் இந்தியாவை ரத்த கோட்டைகளாய் நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இதுக்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை, செவிலியர்களுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, அரசு அதிகாரிகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறது நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தாவியின் அன்பினை மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கொண்டிருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.